ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கால வேளையிலே இரண்டாவது ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்து ஆசீர்வதித்து தேவனுடைய சமூகத்திற்கு அன்போடு கூட நாங்கள் வரவேற்கின்றோம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் இந்த கால வேளையிலே நமக்கு செய்த நன்மைகளுக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாய் இந்த வாரத்தின் முதலாவது நாளிலே தேவனுடைய சமூகத்திற்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆகையால் பாடல்கள் வழியாக, துதிகள் வழியாக, பலிகளின் வழியாக தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இந்த கால வேளையில் கூட கடந்த 11 மாதங்கள் தேவன் நம்முடைய எல்லா விதமான தேவைகளை சந்தித்து நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து பலனை கொடுத்து எல்லா விதமான பொல்லாப்புக்கு நாச மோசங்களுக்கும் கர்த்தர் விலக்கி பாதுகாத்து கொண்ட தயவுக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். கர்த்தர் இந்த 12ஆம் மாதம் கூட நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு நமக்காய் பிறந்து வந்து நம்முடைய பாவங்களை ரட்சிக்கும்படி, நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்டெடுத்து நம்மை ரட்சிக்கும்படியாய் கர்த்தர் செய்த மேலான கிருபைகளுக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்த போகிறோம். தேவன் தாமே மரியாதை நோக்கி கிருபை பெற்றவளே வாழ்க, பயப்படாது இருப்பாயாக என்று சொல்லி கர்த்தர் வாழ்த்துதலோடு கூட தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தத்தையும் கொடுத்தார். ஆகியால கிருபை பெற்ற நாம் தேவனுடைய சமூகத்தில் கூடி வந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த கடுவோம். கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொல்லுகிறது, என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய கிருபையாலே நம்மை வழி நடத்தினபடினாலே கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தலாம். என்ன சொல்லி பாடுவேன் உங்கள் கிருபையை, விவரிக்க முடியாத உங்களுடைய கிருபை என்று சொல்லி கரங்களை தட்டி அந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கரங்களை உற்சாகமாய் தட்டி பாடலாம். என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே. தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே.
அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே. திகைத்து நின்ற நம்மை அது கைப்பிடித்து நடத்துகின்றது. தகர்ந்து போன நம்ம தோள் மீது சுமக்கின்றது. திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும், திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும், தளர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும், தளர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே. ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமனின் ஈவில் சிறந்ததே, எனக்கு அது இலவசமானதே தேவ கிருபையே. ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமனின் ஈவில் சிறந்ததே, நமக்கு அது இலவசமானதே தேவ கிருபையே. ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமனின் ஈவில் சிறந்ததே, நமக்கு அது இலவசமானதே தேவ கிருபையே. ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமனின் ஈவில் சிறந்ததே, நமக்கு அது இலவசமானதே தேவ கிருபையே. அவர்தான் கிருபை, அவரே கிருபை, என் இயேசு எந்த கிருபையானாரே. 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 கரங்களை உற்சாகமாய் தட்டி, என் தேவன் அவரே நம்முடைய கிருபை. அந்த கிருபையினாலே தானே உன்னையும் என்னையும் ரட்சிக்க என் தேவன் சிலுவையை சுமந்தாரு. நம்மை ரட்சிக்கும்படியாய் தேவன் சிலுவையை சுமந்தாரு. நம்மை ரட்சிக்கும்படியாய் பரிசுத்த இரத்தத்தை அவர் சிந்தினார். குற்றமில்லாத மாசற்ற இரத்தத்தை அவர் நமக்காய் சிந்தினார். தேவனுக்கு நன்றி செலுத்தி நம்ம இன்னொரு பாடலை பாடலாம். தேவன் இந்த பூமியிலே அவர் இறங்கி வந்தது நமக்காக தானே. அவர் ஏழ்மையின் கோலம் எடுத்து
அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமியிலே அவர் இறங்கினார். வார்த்தை சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கு பாலகனாய் என் தேவன் அவருடைய அவருடைய சிங்காசனத்தை விட்டு இந்த பூமியிலே தாழ்மையின் கோலமாக இந்த பூமியிலே இறங்கி வந்தார். எல்லாம் இந்த தேவன் நமக்காக சிலுவை சுமந்து நம்மை ரட்சிக்கும்படியாய், நம்மை பாதுகாக்கும்படியாய், நம்முடைய எல்லா விதமான நோய்களிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாய் தேவன் அவர் தழும்புகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த தேவனை பாடி நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? மாமரி பாலனாக பெத்லகேமின் ஊரிலே இயேசு பிறந்தார், தாழ்மையின் ரூபமாக. கரங்களை ஜோரா தட்டலாம் உற்சாகமாய். பாலனாக பெத்லகேம் ஊரினிலே இயேசு பிறந்தாரே, தாழ்மையின் ரூபமாக. மாமரி பாலனாக பெத்லகேம் ஊரினிலே இயேசு பிறந்தாரே, தாழ்மையின் ரூபமாக. என்னுள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே, என்னுள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் நமக்காய் பூமி வந்தார். மாமரி பாலனாக கரங்களை உற்சாகமாய் தட்டி, அந்த தேவாதி தேவன், அந்த ராஜாதி ராஜன் அவர் நமக்காய் இந்த பூமியிலே தாழ்மையின் ரூபம் எடுத்து அவர் இறங்கி வந்தார். தூதர்கள் பாடினாரே, மெய்ப்பர்கள் வாழ்த்தினாரே, சாஸ்திரிகள் பணிந்தனரே, இயேசு பிறந்தாரே. தூதர்கள் பாடினாரே, மெய்ப்பர்கள் வாழ்த்தினாரே, சாஸ்திரிகள் பணிந்தனரே, இயேசு பிறந்தாரே. என்னுள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே, என்னுள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் நமக்காய் பூமி வந்தார். மாமரி பாலனாக பெத்லகேம் ஊரினிலே இயேசு பிறந்தாரே, தாழ்மையின் ரூபமாக. இந்த பூமியிலே சமாதானம், மண்ணுடல் மேல் பிரியமும், அவர் மகிழ்ந்து களி கொண்டே ரட்சகன் பிறந்தார்.
கரங்களை தட்டி கரங்களை தட்டி. பூமியில் சமாதானம், மனுடர் மேல் பிரியமும், மகிழ்ந்து களி கோர்ந்திட இயேசு பிறந்தாரே. பூமியில் சமாதானம், மனுடர் மேல் பிரியமும், மகிழ்ந்து களி கூர்ந்திட இயேசு பிறந்தாரே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் நமக்காய் பூமி வந்தார். அமரிப்பாலனாக பெத்லகேம் ஊரினிலே இயேசு பிறந்தாரே. தாழ்மையின் ரூபமாக இம்மானுவேல் பிறந்தார். இரட்சகர் இயேசு உதித்தார். தீர்க்கர் வாக்குரைத்து வாக்கை என் தேவன் நிறைவேற்றினார். ஆமென். இம்மானுவேலன் பிறந்தார். இரட்சகர் இயேசு உதித்தார். தீர்க்கர் வாக்குரைத்து வாக்கை நிறைவேற்றினார். இம்மானுவேலன் பிறந்தார். இரட்சகர் இயேசு உதித்தார். தீர்க்கர் வாக்குரைத்து வாக்கை நிறைவேற்றினார். என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். அமரிப்பாலனாக பெத்லகேம் ஊரினிலே இயேசு பிறந்தாரே. தாழ்மையின் ரூபமாக அமரிப்பாலனாக பெத்லகேம் ஊரினிலே இயேசு பிறந்தாரே. தாழ்மையின் ரூபமாக என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் நமக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன்
ராஜாதிராஜன் நமக்காய் பூமி வந்தார். மாமரிப்பாளனாக கரங்களை உற்சாகமாய் தட்டி அந்த தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் இந்த உலகத்தையே ஆளப்போகிற மகா தேவன் அவர் நமக்காய் தாழ்மை என்று எடுத்து இந்த பூமியிலே இறங்கி வந்தார். அவர் உன்னையும் என்னையும் ரட்சிக்கும்படியாய் என் தேவன் முன்குறித்தே என் தேவன் அவர் இறங்கி வந்தார். தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற என் கர்த்தர் இந்த பூமியிலே பாலகனாய் இறங்கி வந்தார். தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறவே என் தேவன் குமாரனாய் இந்த பூமியில கொடுக்கப்பட்டார். தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறவே எல்லா விதமான காரியங்களும் செய்து முடிக்க என் தேவன் சிலுவையை சுமந்தார். அமேன், அமேன், அல்லேலூயா. ஒரு விஷயம், கரங்களை உற்சாகமாய் தட்டி கர்த்தருடைய நாமத்தை நம்ம உற்சாகமாய் எல்லாருமாய் கரங்களை உற்சாகமாய் தட்டி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். நாம் யாவரும் அப்படியே எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். யாவருமா எழுந்து நின்று என் தேவன் அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற கர்த்தர். அவர் நம்முடைய துதியிலே, உங்களுடைய துதியிலே, என்னுடைய துதியில வாசம் பண்ணும்படியா விரும்புகிற தேவன். அவர் துதியின் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன். யாரெல்லாம் அவரை துதிக்கிறோமோ அவர்களை சுற்றிலுமாய் என் தேவனுடைய பிரசன்னம் நிறைந்திருக்கும். அவர் கர்த்தர் வாக்குறுத்திருக்கிற தேவன், துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அகையில கரங்களை உற்சாகமாய் தட்டி பாடி தேவனை துதிக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் அது நமக்குள்ளாய் கடந்து வரும். அந்த பிரசன்னம் நம்ம குடும்பங்களுக்குள்ளாய் கடந்து வரும். அந்த பிரசன்னம் நம்மளை வீட்டிலே கடந்து வரும். அந்த பிரசன்னம் எல்லாவற்றையும் ஜெயத்தை கொடுக்கிற பிரசன்னமாக இருக்கும். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், அதை எதை சொல்லி நான் பாடிடுவேன் என்று கரங்களை உற்சாகமாய் தட்டி பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். உற்சாகமாய் கரங்களை தட்டி அல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தேய்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தேய்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தேய்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, அல்லேலூயா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். சர்வவல்ல தேவனாக என் தேவன் என்னை ரட்சிக்கிற தேவன். அப்பா
ஆண்டவரே என்னை காப்பாற்றுகிற தேவன், என்னை வழி நடத்துகிற தேவன் ஆண்டவர். ஆண்டவரே நோய்களை குணமாக்குகிற தேவன், என் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவன் ஆண்டவர், சர்வ வல்லமுள்ள கர்த்தர் ஆண்டவரே. நீர் இம்மானுவேல், நீர் என்றென்றும் என்னோடு கூட இருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. Ego Shalom, Ego Shama, Ego Ruah, Ego Rafa, Ego Shalom, Ego Shama, Ego Ruah, Ego Rafa. Ego தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. ஊற்று தண்ணீரே என் ஜீவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என்னே சகர்த்தரே, ஆசீர்வாதியும் என்னே சகர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்போம், ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்போம். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கரங்களை உற்சாகமா தந்த கால வெளியில ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால எங்களை நிரப்பம் அப்பா, உம்முடைய பிரசன்னத்தினால ஆண்டவரே எங்களை மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. அந்த கரங்களை உற்சாகமே தட்டி ரட்சிப்பின்னூற்றாம் இந்த சபைதானிலே எழும்பிட இந்த வேலை இறங்கிடுமே. ரட்சிப்பின்னூற்றாம் இந்த சபைதானிலே எழும்பிட இந்த வேலை இறங்கிடுமே. ஆத்மபாரமும் பரிசுத்தமும், ஆத்மபாரமும் பரிசுத்தமும் அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே, அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோ என்னை சகர்த்தரே, ஆசீர்வாதியோ என்னை சகர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்போம், ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்போம். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோ என்னை சகர்த்தரே, ஆசீர்வாதியோ என்னை சகர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்போம், ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்போம். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா.
நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஜீவநதி ஆகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் விழாவுகிற தேவன் ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. உம்மை கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிற கர்த்தரப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீ சமீபமாக இருக்கிறீர் ஆண்டவரே. என் தேவன் உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் சமீபமாக இருந்த ஆண்டவரே. எல்லா விதமான பொல்லாப்புக்கு விலக்கி நீர் பாதுகாத்து கொள்ளுகிற தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், எல்ஷடாய் ஆண்டவர். உம்முடைய நாமம் எல்ஷடாய் ஆண்டவர். 1000 நாமங்கள் கொண்டு என் தேவாதி தேவனை கர்த்தாவை எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற ஆண்டவரை கர்த்தாவை, எல்லா விதமான அற்புதங்களை செய்கிற ஆண்டவரை கர்த்தாவை, சர்வ வல்லமுள்ள தேவன் நீர் ஆண்டவர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அப்படியே கரங்களை உயர்த்தலாமா? தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். இந்த நாளில் நம்மை ஒப்பு கொடுத்து நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கலாமா? நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கலாம். தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ள முடியாது. கண்களை மூடி, கண்களை மூடி பரத்தை நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார். இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைத்தேன் அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைத்தேன் அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். ஒடுங்கி போய் திரு சமூகத்தில் நான் காணப்படுகிறேனப்பா. எனக்கு அடைக்கலமாயிருக்கிற என் கண்மலையே, முழு இதயத்தோடு நான் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேலை புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேலை புகலிடமே. நெருக்கடி வேலை புகலிடமே, நெருக்கடி வேலை புகலிடமே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைத்தேன் அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைத்தேன் அதிசய
வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டேன், அன்பின் தகப்பன் நீதானையா. செய்த பாவங்கள் கண் முன்னே வருந்துகிறேன் நான் கண்ணீரோடு. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா 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 ஏசையா. ஆண்டவரே, இந்த நாளில் அப்பா ஆண்டவரே, விசேஷமான இந்த நாளில் ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. துணிகரமாய் நான் தவறு செய்தேன் ஆண்டவரே, துணிந்து நான் பாவம் செய்து விட்டேன் அப்பா. என் தேவனை நோக்கி பார்க்க பலன் இல்லை, உம்மை நோக்கி பார்க்க பலன் இல்லை ஆண்டவர். உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் என்னை கழுவி தூக்கி நிறுத்தும், இந்த மாசத்து ரத்தத்தினால என்னை தூக்கி நிறுத்தும் ஆண்டவர். என்னை ஒரு ருசியாய் கழுவும் அப்பா. துணிகரமாய் செய்த பாவத்தை நான் அறிக்கை எடுக்கிறேன் ஆண்டவர். என்னை ஒரு ருசியாய் கழுவும் ஆண்டவர், என்னை கழுவுங்க. துணிகரமாய் நான் தவறு செய்தேன், துணிந்து பாவம் செய்தேன். துணிகரமாய் நான் தவறு செய்தேன், துணிந்து பாவம் செய்தேன். நோக்கி பார்க்க பலனில்லையே, நோக்கி பார்க்க பலனில்லையே. தூக்கி நிறுத்தும் என் தெய்வமே, தூக்கி நிறுத்தும் என் தெய்வமே. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா 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 ஏசையா. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா 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 ஏசையா. கரங்களை உற்சாகமாய் தட்டி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். நன்றி ஆண்டவர், நன்றி. பிரைஸ் தி லார்ட். அனைவரும் உட்கார்ந்து கொள்ளலாம். இப்போது ஆண்டவருக்கென்று கொடுக்கிற நேரம். நீங்கள் கொடுக்க போகிற காணிக்கை தர்சனம் பார்த்துக்காக நம்ம இருக்கிற சுவிசேஷகர் ஆழ்வின் அவர்கள் ஜெபிப்பார்கள். அனைவரும் காணிக்கை தர்சனம் பாகத்தை கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள்.
பரிசுத்த பிதாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஆராதனை வேளையில் அசைவாடின தேவன் ஆண்டவரே, இப்பொழுதுமாய் சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஒவ்வொரு காணிக்கைகளையும் தசம்பாங்களையும் எங்கள் தேவன் ஆண்டவரே, ஆண்டவர் அவங்க உள்ளங்களையும் கத்தாவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், அவங்க கரங்களையும் கத்தாவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எந்த சூழ்நிலை தேவனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஆண்டவர் என்னை கனம் பண்ணுகிறோம், நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிற வார்த்தை எல்லாம் ஆண்டவரே. அப்பா வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கோமலாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. கொடுத்து எனக்கு பரிசோதித்து பார் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரே ஊழியங்கள் கட்டப்பட ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகள் கட்டப்பட ஆண்டவரே, ஆண்டவர் உற்சாகமாக கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் கத்தாவை நீங்கள் பார்த்து கொண்டு அதை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிற தேவனையும் உமக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இதன் நிமித்தம் ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் வீட்டில் தரித்திரங்களோ ஏமாற்றங்களோ பண பற்றாக்குறைகள் இருக்குமானால் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் மாறி இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா தேவனுக்கு கொடுத்த ஆண்டவரே, ஒருவனும் தரித்திரன் ஆனதில்லை ஆண்டவரே. அப்பா இந்த பிள்ளைகள் ஆண்டவர் அதனுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவரே. ஆண்டவர் தேவனை கனப்படுத்த முடியும் கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கைகளையும் தசம்பாங்களையும் என் தேவன் ஆண்டவரே. எப்படி நோவா ஆண்டவரே ஆண்டவர் பலியிட்ட போது ஆண்டவர் சுகந்த வாசனையை முகந்ததை ஏற்றுக்கொண்ட தேவன் ஆண்டவரே, அங்கீகரித்து கத்து நீங்க ஏற்றுக்கொண்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்து நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
பிரைஸ் தி லார்ட். வந்த அனைவரையும் மீட்பர் இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனாய கர்த்தர் நம்மை இந்த வருடத்தின் 50வது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக வரும்படியாக தேவனாய கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். இத்தனை நாட்கள் தேவனாய கர்த்தர் நம்மை பாதுகாத்தார், வழி நடத்தினார். எத்தனையோ ஆபத்துகள், நாச மோசங்கள் நம்மை தப்பி வைத்தார். நல்ல சுகத்தை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார். எத்தனையோ சுகவீனங்கள், இன்னுமாக எத்தனையோ காரியங்கள் தேவனாய கர்த்தர் நம்மை விடுதலையாக்கினார். நம்ம நம்பி இருக்கிற தேவன் நம்மை கைவிடாமல் இதுவரைக்கும் வழி நடத்தின ஆண்டவருக்கு நன்றாக உற்சாகமாக தலைக்கு மேலே கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. இப்போதும் தேவ செய்தி அளிக்கும்படியாக போதகரை உற்சாகமாக கரங்களை தட்டி வரவேற்கலாம். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இருக்கிற இடத்துல நம்ம அப்படியே நம்முடைய கரத்தை நாம் உயர்த்தலாமா? நம்முடைய கரங்களை உயர்த்தி தேவனை நாம் கொஞ்ச நேரம் நாம் ஸ்தோத்தரித்து அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். இவ்வளவு நேரம் நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணினோம், பாடினோம். அப்படியே நம்ம கரத்தை உயர்த்தி தேவனை நாம் ஆராதிக்கலாமா? கரத்தை உயர்த்தி எல்லாரும் நம்முடைய வாய்களை திறந்து கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைக்காய் நான் எண்ணத்தை செலுத்துவேன். ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில் எவ்வளோ காரியத்தை நீ செய்தீர். ஆண்டவரே, ஒன்றும் இல்லாம துவங்கின என் வாழ்க்கை இன்னைக்கு ஆண்டவரே எவ்வளோ நன்மைகளை எங்க வாழ்க்கையில எங்களுக்கு செய்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, நாளைக்கு ஆண்டவரே அடுத்த வேலைக்கு ஆகாரத்துக்கு நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்கின பொழுது எபினேசர் நீர் எங்களுக்கு உதவி செய்து இந்த நாள் வரை எங்களை ஆதரித்து வருகிறீர். அடுத்த வேலை ஆகாரமே என்னன்னு தெரியாது இருந்த எங்க வாழ்க்கையே கர்த்தர் ஒளியேற்றி வைத்து ஆண்டவரே இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டது போல எங்க வாழ்க்கையில வெளிச்சத்தை காணும்படியா கர்த்தர் செய்தீர். உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கரத்தை உயர்த்துங்க, எல்லாம் கைகளை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல தலைக்கு மேல கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க ஸ்தோத்திரம் பண்ண 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 தேவ பிரசன்னம் நம் மத்தியில கடந்து வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பிரயாணம் பண்ணும் பொழுது மேக ஸ்தம்பம் எழும்பினால் தான் பிரயாணம் பண்ணுவாங்க, இல்லைன்னா பிரயாணம் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கும் தேவ அபிஷேகம் இறங்கினால் தான் பிரசங்கங்கள் ஒரு நாள்ல பிரசங்கிக்கப்பட்டது. இன்றைக்கு கூட இந்த பிரசங்க பீடத்துல தேவ மகிமை இறங்கணும் ஆண்டவரே. எங்க போதகர் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிங்க. எங்க மேல உடைய வல்லமை இறங்கணும் ஆண்டவரே. அப்பொழுதுதான் பேசுற வார்த்தை புரியும், அப்பொழுதுதான் மனம் திரும்புதல் உண்டாகும், அப்பொழுதுதான் சுகமாக்குற வரங்கள் கிரியை செய்யும், அப்பொழுதுதான் சாபத்துல நோய்கள்ல பிசாசின் கிரியிலிருந்து ஜனங்க விடுவிக்கப்படுவாங்க. தலைக்கு மேல கரத்தை தட்டி நல்ல நம் தேவனை மகிமைப்படுத்தலாமா? உற்சாகத்தோடு கூட அந்நிய பாஷை பேசி தேவ சமூகத்துல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ராபா சந்தரபாரியாந்தரபா, ஓ ரதனா ரதனா தரபா கபரபா ஷலபரியா கலபரபா. ஓ உம்முடைய பரிசுத்த ஆவினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே கண்களை மூடி நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியும் வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பா, மறந்தே போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியும் வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பா, மறந்தே போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைனா. கரத்தை உயர்த்தி நீங்க இல்லைன்னா நான் இல்ல சுவாமி, உங்க கிருபை இல்லைன்னா நாங்க இல்ல ஆண்டவரே. எவ்வளோ எங்க வாழ்க்கையில வந்த துன்பத்திலையும் நெருக்கத்திலையும் உபத்திரத்திலையும் நீர் எங்களோடு இருந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதல்
இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன், என்னென்னு சொல்வேன் நீ செய்ததை? 1 2 3 என்று எண்ண முடியாதே. எப்படி சொல்வேன், என்னென்னு சொல்வேன் நீ செய்ததை? 1 2 3 என்று எண்ண முடியாதே. நீங்க மட்டும் இல்லேனா எங்கோ நான் சென்றிடுவேன். எப்படியும் வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தே போயிருப்பா, மறந்தும் போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லேனா. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரும் இங்கு உண்டு? ஏன் என்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரு இங்கு உண்டு? ஏன் என்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை. எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீர் வந்ததை? தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீர் வந்ததை? தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. நீங்க மட்டும் இல்லேனா எங்கோ நான் சென்றிருப்பேன். எப்படியும் வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தே போயிருப்பா, மறந்தும் போயிருப்பா. மறந்தே போயிருப்பா, மறந்தும் போயிருப்பா. தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு இடைப்படும். உடைய சிலுவை நிழலில் என்னை மூடி மறைத்துக் கொள்ளும். இந்த பிரசங்க பீடத்திலே உடைய வார்த்தை மகிமைப்படணும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். நாம செய்திக்கு போறதுக்கு முன்னாடி அருமையான அம்மா நான்சி அம்மா அவர்கள் முன்பாக வந்து, ஒருவேளை முன்னாடி வரலாம் எழுந்து நிற்கும். பிங்கி அவங்க மகள் வந்து அவங்களுக்கு செய்த நன்மைகளை நாம் கடந்த நாட்களிலே அவர்களுக்காக நாம் அதிகமாக ஜெபித்தோம். கர்த்தருக்கா அவங்கள சுகத்தோடு கூட அவங்க இன்னைக்கு சபையின் நடுவில் நிற்கிறதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். அவங்க கர்த்தர் செய்த நன்மைகளை சாட்சியாய் அதை அறிவிப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். கர்த்தர் மட்டுமா எங்களை காத்து நிற்பதும் நாங்கள் நிம்மதியாக இருப்பதும் கர்த்தருக்கு சுத்த கிருபை. கடந்த 3 மாதமாக அம்மா ரொம்ப பலவீனமாக இருந்தாங்க. நிம்மதியாக சாப்பிட முடியாமல், தூங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு 2 அட்டாக் ஆயிடுச்சு. அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அட்மிட் பண்ணோம். அட்மிட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணோன்னு டைம் கொடுத்துருந்தாங்க. அந்த டைம் வரைக்கும் அவங்களால காத்து நிற்க முடியல. ரொம்ப தூங்கவே முடியாது, அவங்களால சாப்பிடவே முடியாது, ரொம்ப அவஸ்தைப்பட்டிருந்தாங்க. அதனால் பைபாஸ் சர்ஜரி பண்ணணுன்னு சொல்லிட்டாங்க. பண்ணும்போது சொன்னாங்க டவுட்டு தான், அவங்க ரொம்ப வீக்காக்குறாங்க, என்னென்னா ஆகலான்னு. நான் லாஸ்ட் டைம் இங்கே அம்மா ரொம்ப சிக்காக இருக்கும்போது வந்து சாட்சி சொன்னேன். எங்களுக்குன்னு இருக்குது எங்கள் அம்மா மட்டும் தான். சொந்தம் பந்தம் அப்பா எல்லாமே எங்கள் அம்மா தான். எங்களுக்கு எங்கள் அம்மா வேணும், அவங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க நான் சொன்னேன். ஏசப்பா அதேபடி இன்னைக்கு எங்கள் அம்மா என் சுகத்தோடு அவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் வந்து நல்லபடியாக இன்னைக்கு சர்ச்சில் நிற்க வைக்க கர்த்தர் உதவி செய்ததுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இதுக்காக ஜெபம் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். மெயினாக பாஸ்டர் ஆண்டி பாஸ்டர் அம்மாவுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். இன்றைக்கி எங்கள் அம்மா நல்லா இருக்கிறாங்கன்னா உங்களுடைய ஜெபம் தான். இன்னும் அவங்கள ஜெபத்தில் தாங்குங்க. இன்னும் அவங்க நல்லா இன்னும் இருக்கிற இன்னும் கொஞ்சம் சில பலவீனங்கள்லேருந்து அவங்க இன்னும் மீண்டு வரணும். நான் இதோட சாட்சி ஊற்றி நன்றி.
டாக்டருங்க சொன்னாங்க முடியாது, ஆகாது. ஆனாலும் கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. ஆமென். அவங்களுக்கு சொன்ன, நீங்க சபையில வந்து சாட்சி சொல்லுவீங்கன்னு, கர்த்தர் அவங்க சாட்சி சொல்லும்படியா கர்த்தர் கிருபை செய்தார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். செய்திக்கு போறதுக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட். இன்று சாயங்காலம் பார்க்கும்பொழுது சிறு பிள்ளைகளுடைய கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் இருக்கும். நீங்கள் சாயங்காலம் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் இருக்கும். அதில் வந்து கலந்து கொள்ளுங்க. 5:30 மணிக்கு இருக்கும். தயவுசெய்து டீச்சர்ஸுங்க நீங்கள் 5:30 மணிக்கே வந்து அதுக்கு முன்னாடியே வந்து கலந்து கொள்ளுங்க. 5:30 மணிக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். எத்தனை மணிக்கு வர சொல்கிறாங்களோ, எத்தனை மணிக்கு வர சொல்கிறாங்களோ அந்த நேரத்துக்கு வந்து கலந்துக்குங்க. ஆனால் ப்ரோக்ராம் 5:30க்கு ஸ்டார்ட் பண்ணால் இந்த நாட்களில் இன்னும் கொஞ்சம் சவுண்டு குளிர்காலமாக அது இருக்கிறதுனால சீக்கிரம் அவங்க வீடுகளுக்கு போகிறதுக்கு சீக்கிரம் நல்லா இருக்கும். பனிப்பொழிவு அதிகமாக இருக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வீடுகளுக்கு போகிறது சரியாக இருக்கும். அதில் 5:30 மணிக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். வந்து கலந்துக்குங்க. சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க தயவுசெய்து எழுந்து போங்க. சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க எழுந்து போங்க. ப்ரோக்ராமில் இருக்கிறவங்க எழுந்து போங்க. டீச்சர்ஸ் அவங்கள வழி நடத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்களும் வாங்க, உங்கள் பிள்ளைகள் நீங்களும் வந்து கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஆமென். நீங்களும் வந்து கலந்துக்குங்க. பெற்றோர்கள் நீங்களும் உங்கள் பிள்ளைங்க